இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை குறித்த பரலோக விருப்பம் என்று சொல்லும்போது அது பிதாவின் விருப்பம். நம்மை குறித்த அவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக. பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பிதாவுக்கு நேசகுமாரனாய் இருந்தாரோ வாழ்ந்தாரோ, அதே போல பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அவருக்கு நேச பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும், வாழ வேண்டும் என பரலோக பிதா நம்மேல் பிரியமாயிருக்கிறார், விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அதற்காகவே கிறிஸ்துவை நமக்கு தந்தருளினார், நமக்காய் வாழ்ந்தார். எப்படி வாழ வேண்டும், பிதாவை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிச்சுவடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே வைத்து விட்டு சென்றிருக்கிறார். நானும் நீங்களும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இனி பிரியமான பிள்ளைகளாய் நான் நீங்களும் காணப்பட வேண்டும் என பரலோக பிதா விருப்பம் கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து, இதை பின்பற்றி, இதை கை கொண்டு இதிலே நடக்கும்போது நாமும் யாராய் மாறுவோம் தெரியுமா? பிரியமான பிள்ளைகளாய். அப்படி பிரியமான பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவருடைய விருப்பம் என்ன? எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் அருகே செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருக்கிறாரோ, அப்படியே ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? நம்மை தம்மோடு வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். ஆமென். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை குறித்த பரலோக திட்டத்தை பார்த்தீர்களா? பரலோக விருப்பத்தை பார்த்தீர்களா? பிதாவின் விருப்பத்தை பார்த்தீர்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஏன் இதில் தியானமாய் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது புரிகிறதா? பிரியமான பிள்ளைகளைப் போல நம்மை தேவன் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் பார்க்க விரும்பவில்லை. கீழ்ப்படியாத பிள்ளைங்க தான் கோபாக்கினையின் பிள்ளைகள். அப்படி தேவன் நம்மை பார்க்க விரும்பாமல், கிறிஸ்துவை பிதா எப்படி பார்த்தார்? பிரியமான பிள்ளை, நேசகுமாரன் என்று அப்படி நம்மை அவர் பார்க்க விரும்புகிறார். அப்படி என்றால் பரலோகத்தில் நமக்கு தேவன் எப்படிப்பட்ட ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது அந்த சாயல், அந்த வாசனை தான் நம்மில் வெளிப்படும். அது பிதாவுக்கு உகந்ததாய் காணப்படும். அப்பா விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைங்க தான் பிரியமான பிள்ளைங்க, நேச பிள்ளைகளாய் காணப்படுவோம். பிதாவை சந்தோஷப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றி. உங்க விருப்பத்தை இந்த நாளில் எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் கோபாக்கினின் பிள்ளைகளாய் அல்ல, பிரியமான பிள்ளைகளாய் அப்பா உமக்கு உகந்த வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.